வணக்கம். இது உங்கள் ஃபேவரட் ஷோ ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷெஃப் வந்து அட்டகாசமான டிஷஸ்லாம் நமக்காக செஞ்சு காட்டுறாங்க. அண்ட் இன்றைக்கு நமக்காக வந்திருக்காங்க புஷ்பலதா அவர்கள். இன்றைக்கு புஷ்பலதா நமக்காக என்னென்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறாங்க அப்படின்றத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சூப்பர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன டிஷஸ் செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து கொள்ளு வச்சு புலாவ். கொள்ளு வச்சு புலாவ். ஓகே. அடுத்தது வந்து ஒன் பாட் சிக்கன். ஓகே. ரெண்டுமே பேர் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ரெசிபியும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டேஸ்டா இருக்கும்னு நம்புறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொள்ளு புலாவ். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்? கொள்ளு புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி, கொள்ளு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், எண்ணெய், வெங்காயம், பட்டை, சோம்பு, லவங்கம், மல்லித்தூள், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, உப்பு. மேம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுப்புல குக்கரை வைக்கணும். ஓகே. குக்கரை வச்சு அது சூடாக்கணும். சூடாயிட்டு இருக்கு. இப்ப ஆயில் ஊத்திடலாம். சோ இது என்ன காம்பினேஷன் மேம்? கொள்ளு ஜீரக சம்பா அரிசி. சோ இப்போ ஒண்ணு நம்ம வந்து ஜீரக சம்பாலே கூட நீங்க இந்த புலாவ் செஞ்சிருக்கலாம். சோ அதோட நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இந்த கொள்ளு சேர்த்ததுக்கு என்ன ஸ்பெஷல் ரீசன்? இப்போ காய்கறி எல்லாம் வச்சு பண்றோம். அதே மாதிரி இப்போ கொள்ளு வச்சு பண்ணலாம். கொள்ளு வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி சாப்பிடுறது அப்படிங்கறது தெரியாது. மீறி போனா சுண்டல் பண்ணுவாங்க, இல்ல மசியல் பண்ணுவாங்க, ரசம் வைப்பாங்க. இதையே நம்ம புலாவுல போட்டா ஏன் நல்லா சாப்பிடலாம் இல்லையா? அதே மாதிரி கொள்ளுங்கிறது புரோட்டீன். இப்ப ரைஸோட அதையும் சேர்த்தா ஒரு ஃபுல் மீல். நீங்க அதுக்கு வந்து தொட்டுக்க வெறும் ஒரு தயிர் மட்டும் வச்சுட்டீங்கன்னா போதும், இது ஃபுல் மீல் ஆயிடும். சூப்பர். இட்ஸ் a balanced diet. மேம், எண்ணெய் காஞ்சிருச்சுங்களா? எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல முதல்ல நம்ம போட வேண்டியது ஹோல் கரம் மசாலா, ஒரு துண்டு பட்டை, ஓகே, இது பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஓகே, கிராம்பு. எப்பவாவது ஏதாவது ஒரு ரெசிபி ஒரு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சொதப்புன்னு சொதப்பி அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கு. நான் முதல்ல இந்த வரகரிசி வேக வைக்கும் போது நான் பாட்டுக்கு புலாவ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிட்டி எடுத்தா வெறும் கூழா இருக்கு. அப்புறம் தான் பார்த்தேன் அது இன்னும் ப்ரெஷர் எல்லாம் வச்சு அதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு அப்படியே மூடி செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்பவும் சொதப்புச்சு. நிறைய டைம் சொதப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு டைம் தண்ணி வந்து இறுகி இருக்காது, ஒரு டைம் வெந்து இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை வந்து அப்புறம் என்னன்னா இந்த சமையல்ல முதல்ல நம்ம சமைக்கிறத விட தப்பாச்சுன்னா அதை கரெக்ட் பண்றது எப்படிங்கறது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்ட். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு கூட வந்து ஒரு பாயில்டு பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கு முழுசா பச்சையா கூட போடலாம். சாம்பார்ல இல்லைன்னா பச்சையா போட்டோம்னா அது வந்து எக்ஸஸ் சால்ட் எடுத்துக்கும். அதே மாதிரி காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டா போதும், காரம் கொஞ்சம் கரெக்ட் ஆயிடும். புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காரம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டா புளி கரெக்ட் ஆயிடும். சூப்பர் சாப்பா. இனிமே நமக்குலாம் வந்து சாம்பார்ல எல்லாம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம், ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்து போட்டா போதும். அப்புறம் அதை விட சொதப்பிடுச்சுன்னா ஒண்ணுமே கவலையே படக்கூடாது, அந்த டிஷ்ஷுக்கு வேற ஒரு பேரை வச்சு விட்டுருணும். இது வந்து பெஸ்ட் ஐடியா. இது புலாவ் வந்து குழஞ்சு போச்சுன்னா கிச்சடின்னு வச்சிடுங்க, அவ்வளவுதான். அதாவது ஃப்ரை ஆர் மசாலா நல்ல ட்ரையா பண்றது வந்து கொஞ்சம் கிரேவியா போச்சுன்னா கிரேவின்னு வச்சிடுங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு மேல நம்ம போட வேண்டியது இஞ்சி பூண்டு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஓகே. இஞ்சி பூண்டு போட்டுட்டு அது கூடவே புதினா போடலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாங்க. அதை லைட்டா வதக்கிட்டு அதோடய சேர்த்து புதினா இலை வந்து சேர்த்திருக்காங்க. இது புதினா அல்லது பிரியாணி எது பண்ணாலும் நம்ம நல்லா வதக்கறதுல தான் இருக்கு. அந்த வெங்காயம் புதினா எல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் எவ்வளவு வதங்கி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிஷ்ஷோட ஃபிளேவர் எல்லாம் இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. ஓகே.
அந்த எண்ணெய் நல்லா பிரியும் போது நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது அதோடைய அந்த இதெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். யூஸ்வலி தக்காளி எல்லாம் போடும்போது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். ஓகே, இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப் தான். பட் அந்த அவசரத்துல மறந்துடுவோம். ஏன்னா வேகல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்போம். அதோட கொஞ்சம் உப்பு போட்டா போதும். ஏன்னா ஏன் உப்பு போட்டா சீக்கிரம் வேகும் அப்படின்னா, உப்புக்கு வந்து எந்த பொருள், அதாவது காய்கறி எதுல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை வெளியே எடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த உப்புக்கு இருக்கு. ஊறுகாயெல்லாம் பாத்தீங்கன்னா கூட வெறும் மாங்காய்ல உப்பு போட்டு வச்சா கூட 2 நாள் கழிச்சு பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கும். அது மாதிரிதான் அது உள்ள இருக்கிற தண்ணியை எடுத்துரும். அதுக்காக தான் உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமா வெந்துடும். இது புலாவுங்கிறதுனால நமக்கு தக்காளி எல்லாம் அங்கங்க பிரியாணி பண்ணும் போதுதான் தக்காளி வந்து நல்லா ரொம்ப மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். புலாவ் பண்ணும் போது தக்காளி வந்து கொஞ்சம் அது பெருசா தெரிஞ்சா கூட புலாவுல நல்லா தான் இருக்கும். ஓகே, இது போட்டுட்டோம். தக்காளி கொஞ்சம் லைட்டா வதக்கினதுக்கு அப்புறம் மல்லித்தூள். ஓகே, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஓகே, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். அது போட்டுட்டு அதை கலக்கிறதுக்கு முன்னாடி நல்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிர். ஓகே, ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் புதினா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு அதை வந்து வதக்கிறதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து வதக்குறாங்க. ஏன்னா அப்படியே வதக்கினீங்கன்னா அந்த மல்லித்தூள்லாம் ரொம்ப ஃப்ரை ஆயிடும். தயிர் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டா அது அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரியற ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிடணும். ஓகே, இதுதான் பேஸா இந்த புலாவுக்கு நம்ம போடுற இன்கிரிடியன்ட் மசாலா. ஓகே, ஏன்னா இதுக்கு மேல இதுல மசாலா வேற எதுவும் நம்ம போட போறது இல்ல. கூடவே நல்ல வாசனைக்காக பச்சை மிளகாய். நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி அதுல போட்டு வதக்கினீங்கன்னா காரம் தான் இறங்கும், பச்சை மிளகாயோட வாசனை அதிகம் இருக்காது. இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா பச்சை மிளகாயோட வாசனை மேல தூக்கி இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகாயோட இருந்து அவ்வளோக்கா காரம் இதுல இறங்காது. ஏன்னா மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், அதனால பச்சை மிளகாய் வாசனைக்காக போடுறோம். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 கப் கொள்ளு. இது ஆல்ரெடி வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கிற கொள்ளு. அதை போட்டு வதக்கிடலாம். கொள்ளு ஜீரக சம்பா இதனுடைய காம்பினேஷன்ல நமக்குடைய ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கும் இல்லைங்களா? அதனுடைய அந்த ரெண்டுடைய காம்போல கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணாதிசயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சீரக சம்பா பொதுவா வாசனையான ஒரு அரிசி, சவுத் இந்தியன் பாரம்பரியத்துல வந்த அரிசி தான். அதனால சீரக சம்பா யூஸ்வலி அந்த லாங் கிரெயின் அரிசியோட இது கொஞ்சம் நல்ல நம்ம சீதோஷ்ணத்துக்கு ஏத்த ஒரு அரிசி. ஏன்னா புலாவ் இதெல்லாம் நம்ம வந்து டெய்லியும் சாப்பிடக்கூடாது, இது வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி கொள்ளு சூடான ஐட்டம் தான், அதுக்கு தான் நம்ம கூட கொஞ்சம் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணி, புலாவ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா அக்கேஷனல்ல பிரியாணியும் புலாவும் நம்ம டெய்லியுமே சாப்பிட முடியாது, அதனால என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவோம், அதை நல்லா பண்ணி சாப்பிடுவோம். ஸோ கொள்ளு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டிட்டே இருப்பாங்க, ஏன்னா உடம்பு எப்படியாவது குறைச்சிடணும், அதுக்காக கொள்ளு சாப்பிடணும் அப்படிங்கறதுனால கொள்ளு எப்படி எல்லாம் சாப்பிடலாம். சோ இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஒரு மீல்ல நீங்க கொள்ளும் நிறைய சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்ப அது வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. 2 கப் தண்ணி ஃபுல்லா ஊத்த வேண்டாம், கொஞ்சம் கம்மியா ஊத்துனீங்க. உங்களுக்கு சாதம் ரொம்ப உதிரா இருக்கணும்னா 2 கப் ஊத்துங்க.
சோ இப்ப நீங்க அரிசி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 2 கப்பா மேம்? ஆமா, அரிசி இதுல இது எல்லாமே வெந்ததுதான். இதுல வந்து கொள்ளு முதல்ல போட்டது, அது வெந்து இருக்கு. அதனால வேற மசாலா அதிகமா கிடையாது. ஓகே. சோ வேக வச்ச கொள்ளு ஆட் பண்ணி தண்ணி ஊத்தியாச்சு. சோ இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. இது கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸ போடணும். ஓகே. சோ இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதுல வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசிய போட்டுக்கலாம். போடலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுக்கலாம். ஓகே. அந்த புலாவ் வந்து ஓபன் பண்ண உடனே ஒரு கமன்னு ஒரு வாசனை வருமே, அதுக்காக ஃபைனலா ஒரு 4 புதினா இலையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு அப்படி பபிள் தண்ணி வந்து கொதி வரும்போது போட்டு மேல வெயிட் வச்சிடலாம். 3 விசில் வந்ததும் நிறுத்திடலாம். புலாவ் ரெடி. சோ இப்போ ஜீரக சம்பா கொள்ளு புலாவ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்க்கலாமா மேம்? பார்க்கலாம். பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாம். ஓகே. சுட சுட புலாவ் ரெடி. ஸ்மெல்லே வந்து செமையா இருக்கு. இது நம்ம பாஸ்மதி அரிசிக்கு இருக்க ஒரு ஸ்மெல் இருக்கும், சீரக சம்பாக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருக்கு. கலர்ஃபுல்லா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்ப சர்வ் பண்ணிடலாம். இப்ப கொள்ளு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல இந்த ஜீரக சம்பா அதுக்கப்புறம் கொள்ளு புலாவ் வந்து ரொம்ப அழகா அற்புதமா செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஆஹா மேம், உண்மையிலே வந்து அந்த ஜீரக சம்பாக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. அதுல நீங்க வந்து கொள்ளு சேர்த்து இவ்வளவு அழகா ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். கொள்ளு புலாவ் செய்யும் முறை: அடுப்பில் குக்கரை வைத்து குக்கர் நன்கு சூடேறியதும் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காயையும் சேர்த்து பொரிக்கவும். நன்கு பொரிந்தவுடன் நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்க்கவும். அத்துடன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து இந்த கலவையில் சிறிது தயிர் சேர்த்து வதக்கவும். பிறகு நறுக்கி வைத்த பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். இதோடு வேக வைத்து வடித்து வைத்துள்ள கொள்ளு சேர்த்து வதக்கவும். பிறகு தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். கழுவி வைத்துள்ள சீரக சம்பா அரிசியை இதோடு சேர்த்து மேலும் கொத்தமல்லி தூவி புதினாவையும் சேர்த்து கிளறி குக்கரை மூடவும். 3 விசில் விட்டு இறக்கினால் கொள்ளு புலாவ் தயார். ஜீரக சம்பா கொள்ளு புலாவ் இத வந்து எப்படி புஷ்பலதா செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ ரெண்டுமே வந்து ஒரு அற்புதமான காம்பினேஷன். டயட் கான்சியஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொள்ளு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜீரக சம்பா அதனுடைய டேஸ்டே தனிதான். இப்பவும் நம்ம ஏதாவது ஹோட்டல்ஸ்க்கு போனோம்னா ஜீரக சம்பா பிரியாணி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி சாப்பிடுவோம். ஆனா நம்மள பெரும்பாலானோர் அதை வந்து நம்ம உணவுல சேர்க்க மாட்டோம். ஆனா இவங்க இந்த ரெண்டையும் காம்பினேட் பண்ணி ரொம்ப அழகா இந்த டிஷ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க.